இந்த நாளிலும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் கடைசி பகுதியிலிருந்து நாம் சில ஆவிக்குரிய சத்தியங்களை தியானித்து, ஆதியாகமம் 5வது அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிற அநேக ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் படிக்க இருக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் சிலுவை பற்றிய உபதேசம் என்கிற இந்த கருப்பொருளிலே நாம் தொடர்ச்சியாக வேதபாட சத்தியங்களை நாம் கற்றுவர ஆண்டு உதவி செய்கிறார். இயேசுவானவர் விதமாய் சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனத்திலே, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகள் என்று சொன்னார். அப்போ வேத வாக்கியங்கள் கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் என்பதை நம்ம ஒருவரும் அறியாதிருக்க வேண்டாம். இதைத்தான் நாம் எம்மாவு என்கிற கிராமத்துக்கு கடந்து சென்ற சீசரிடத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சம்பாஷணை பண்ணி கொண்டு வந்த சமயங்களிலேயும் எல்லா தீர்க்கதரிசிகள், எல்லா தேவ மனுஷர்கள் அவரை குறித்து பழைய ஏற்பாட்டு நாட்களிலே தீர்க்க தரிசனமாய் உரைத்தவைகளை அவர்களோடு கூட பேசி வந்தார் என்கிற சத்தியங்களையும் நாம் நிச்சயமாவே அறிகிறோம். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இப்பொழுதும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே காயினுடைய பாவத்தினுடைய விளைவாய் அவன் பெற்றெடுக்கிற சந்ததி எவ்வளவு கரைபட்ட சந்ததியாய் காணப்படுகிறது என்பதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். எவ்வளவாய் அது கரைபட்ட சந்ததியாய், அவனுடைய சந்ததி பாவத்தை பிறப்பிக்கக்கூடிய, பல்லாப்பை நடப்பிக்கக்கூடிய சந்ததியாய் மாறி போகிறதை கர்த்தருடைய வேதம் காண்பிக்கிறது. அதற்கு மத்தியிலே, அதற்கு நடுவிலே கர்த்தர் ஆபேலுக்கு பதிலாக, காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் ஒரு புத்திரனை ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கிறதை நாம் 25ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். சேத் என்று சொல்லி அவனுக்கு பெயரிட்டார்களாம். சேத், ஆபேலுக்கு பதிலாக ஒரு குமாரன் கொடுக்கப்படுகிறான். நம்ம எல்லாருக்குமே ஒரு வெளிப்பாடு கட்டாயம் தேவை. இந்த சேத்துக்கு ஒரு குமாரன் பெறுகிறான். அவனுக்கு ஏனோஸ் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கிறத 26ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அப்பொழுதுதான் மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று நாம் இங்கே கவனிக்கிறோம். இதனுடைய மறைபொருள் என்ன, இது எதுக்காக காண்பிக்கப்பட்டிருக்கு அப்படி சொல்லி நாம் பார்ப்போமே. ஆனால் காயினுடைய சந்ததி, காயினால் கரைப்பட்டு போன அந்த சந்ததியுடைய விவரங்களை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். அந்த காயினுடைய சந்ததியில ஏனோக்கு வருகிறான். இந்த ஏனோக்கு லாமைக்கு வேற. ஏனென்றால் இதெல்லாம் கரைபட்டு போன சந்ததியினுடைய விவரங்கள், வரலாறு. அப்ப இவைகளிலே காயின் கரைபட்டு போன ஒரு மனுஷனாய் காணப்படுகிறான். பாவத்தினாலே நியாயமானபடி அவன் தண்டனையும் பெற்றுக்கொண்டு அவன் சந்ததி முழுவதுமாக கரைபட்டு போன நிலைமையிலே காணப்படுகிறதை நாம் ஒவ்வொருவருமே 17வது வசனத்திலிருந்து ஏறக்குறைய 24ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது அவனுடைய சந்ததி எவ்வளவாய் சீர்கேடான நிலைமைக்குள்ளே போனது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப இதற்கு நடுவில் கர்த்தர் ஒரு உத்தமமான உபதேசத்தை கொண்டு வருகிறார், ஒரு உத்தமமான மார்க்கத்தை கொண்டு வருகிறார், ஒரு உத்தமமான சந்ததியை எழும்ப பண்ணுகிறார். காயினுடைய சந்ததி கரைபட்டு போய் அதை தொடர்ந்து அவர்கள் இந்த உலகத்திலே பெயர் பெற்றவர்களாக காணப்பட்டார்கள். நாம் கூட கடந்த பைபிள் சொல்ல கூட சுருக்கமாய் தியானித்தோம். அதாவது 20, 21, 22 ஆகிய 3 வசனங்களை பார்க்கும்போது மந்தை மேய்க்கிறவர்களுக்கு தகப்பனே இந்த காயினுடைய சந்ததியில் தான் இருக்கிறான். அந்த காலத்துல மந்தைகள் யாரிடத்துல பெருகி இருக்கிறதோ அவர்கள் தான் கோடீஸ்வரர்கள், பெரிய ஐஸ்வர்யவான்கள். அப்ப மந்தை பெருகின கூட்டத்துக்கு ஹெட் குவார்டரே யார் தான்? காயின் தான். காயினுடைய சந்ததியார். அதை தொடர்ந்து கிண்ணறக்காரர், நாகசுரக்காரர் என்று சொல்லும் போது இசை, இந்த உலகத்துல மிகவும் பெயர் பெற்ற புகழ்பெற்ற இடத்துல ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னா இசை கூட சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இசை எல்லாவற்றுக்கும் இந்த காயின் தான் தலைமைத்துவமாய் காணப்படுகிறான், தலைமையானவனாய் காணப்படுகிறான் என்பதையும் இங்கே ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். அதை தொடர்ந்து பாருங்க, பித்தளை, இரும்பு முதலியவற்றின் சொல்லும் போது இது போன்ற தாமிரம், இது போன்ற
எலிமெண்ட்ஸ், இது போன்ற பொருட்கள் எல்லாவற்றுக்கும் அந்த தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனே எங்கதான் இருக்கிறா அப்படின்னு கேட்டா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அது எல்லாத்தையும் செய்யக்கூடிய, நுணுக்கமா செய்யக்கூடிய தொழில் அதிபர்களே எந்த வம்சத்துல தான் இருக்கிறாங்க? காயின் வம்சத்துல இருக்கிறாங்க. இந்த உலகத்துல பெயர் பெற்றவர்கள். ஆனா இன்னொரு பக்கத்துல பாக்குறோம், காயின் கொலை செய்த ஆபேலுக்காக இன்னொரு குமாரன் பிறக்கிறான். அவன் பேர் தான் சேத். சேத்துடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்றுக்கு பதிலாக அப்படி சொல்லி அர்த்தம். அதான் சப்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். ஆங்கிலத்துல சொல்லணும்னா சேத் மீன்ஸ் சப்ஸ்டிடியூட் ஆர் அப்பாயிண்டட் ஆர் சப்ஸ்டிடியூட்டட் அப்படி சொல்ல முடியும். ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்றாக வந்தவன். நமக்கும் தெரியும், அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே என்று சொல்லி எபிரேயர் 8வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, முதலாம் உடன்படிக்கை பிழை உள்ளதா இருந்தபடியினாலே ஆண்டவர் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேடினார். அப்படிதான் எபிரேயர் 8வது அதிகாரம் 7வது வசனத்திலே பார்க்கிறோம். ஆக பிரியமானவர்களே, இங்கே காயின் முதலாவது அந்த வெளிப்பட்ட அந்த மனுஷன் சரியில்லாதபடியினாலே இப்போ இன்னொரு மனிதனை கர்த்தர் கொண்டு வருகிறார். அவனுக்கு பதிலாக, அதாவது ஆபேலுக்கு பதிலாக என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த காயினுடைய சந்ததி கரைபட்டு இந்த உலகத்தினுடைய காரியங்கள்ல பெயர் பெற்றதாக விளங்கி இருந்தாலும் தேவனுடைய இருதயம் எல்லாம் எப்படிப்பட்ட சந்ததிக்காக ஏக்கத்தோடு நிற்கிறது என்று சொன்னால், அவரை தொழுது கொள்ளக்கூடிய, அவரை தேடக்கூடிய, அவரை தொழுது கொண்டு அவருக்கு ஏற்ற சந்ததியாய் ஒரு சந்ததி எழும்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். இதைத்தான் நம்ம இங்க கவனிக்கிறோம். அப்போ ஒரு மனுஷன் பாவத்துக்கு இடம் கொடுத்து கரைபட்டு போய், காயின் கரைபட்டு அவனுடைய சந்ததி முழுக்க முழுக்க கரைபட்டதாய் போகிறது. அவள் என்னதான் மந்தை மேய்க்கிறவர்களுக்கு தகப்பனானாலும் சரி, இசை கிண்ணறக்காரர் நாகஸ்வரக்காரருக்கு தகப்பன்கிற ஸ்தானம் அங்க இருந்தாலும் சரி, இரும்பு பித்தளை என்கிற முதலியவற்றினுடைய தொழிலாளர் எல்லாருக்கும் அவனுடைய சந்ததியில உள்ளவன் தான் ஆசாரியனாய் இருக்கக்கூடிய நிலைமை காணப்பட்டாலும் சரி, தேவனுடைய இருதயத்தின் வாஞ்சையெல்லாம் அப்படிப்பட்ட மனிதர்களை அல்ல, அவரை தொழுது கொள்ளக்கூடிய, அவரை உத்தமமாய் பின்பற்றக்கூடிய ஒரு சந்ததியை இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்களும் நானும் அறியாதிருக்க வேண்டாம். அதனாலதான் இந்த சேத் என்று சொல்லும் போது, ஒன்றுக்கு பதிலாக என்று சொல்லும் போது நாமும் கூட இவ்விதமாய் விளங்கிக் கொள்ள முடியும். ஆபேல் கொலை செய்யப்பட்டான், அவனுக்கு பதிலாக சேத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார் என்பது 100க்கு 100 உண்மை. எவ்வளவுதான் சத்துருவானவன் ஸ்திரீயின் வித்து மூலமாய் தனக்கு ஆபத்து நேரிடும் என்பதை, தன் தலை நசுக்கப்படும் என்பதை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15ஆம் வசனத்தின் அடிப்படையில் ஏதேன் தோட்டத்திலே அவன் அறிந்து வைத்திருந்தாலும் கூட, அவன் ஸ்திரீயின் வித்தாகிய ஆபேலை அவன் கொலை செய்து விட்டாலும் கூட, ஏனென்றால் அந்த வித்து மூலமாய் கூட நம்மை அழித்து விடலாம். என்னால் அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். இப்படிப்பட்ட மனிதன் மூலம் கூட நமக்கு சேதம் வந்துடக்கூடாது என்று சொல்லி கூட அவனை அழிவுக்கு நேராக அவன் நடத்தி இருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, அந்த ஸ்திரீயின் வித்து ஒரு காலம் அழிந்து போகாது. ஸ்திரீயின் வித்திலிருந்து புறப்படுகிறவர் நிச்சயமாகவே சாத்தானுடைய தலையை நசுக்குவார் என்பது தேவனுடைய திட்டம். அதைத்தான் ஆதியாகமம் 3:15 பார்க்கிறோம். ஆக இந்த சேத்து ஆண்டவர் ஏன் கொண்டு வந்தார்? சேத்துக்கு அப்புறம் ஏனோசை கொண்டு வந்து 4வது அதிகாரம் முடிகிறது. அப்பதான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற ஒரு கூட்டம் எழும்புகிறது. ஏனோசுடைய நாட்கள்ல இந்த சேத்து யார், ஏனோஸ் யார் என்று சொன்னால், இந்த 2 பேருமே அதான் ஆதாம் ஏவாளுக்கு தொடர்ந்து பிறந்தவள். அதாவது ஆதாம் ஏவாளுக்கு பிறந்தவன் சேத், சேத்துக்கு பிறந்தவன் யாரு? ஏனோஸ். இவளை குறித்துதான் ஏன் முக்கியமா இதை கவனிக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொன்னா, அதற்கு முன்பாக உலகத்திலே பெயர் பெற்றவர்கள், இசைக்கு பெயர் பெற்றவர்கள், மந்தைக்கு பெயர் பெற்றவர்கள், தொழிலாளர், இரும்பு பித்தளை மட்டும் இல்ல, முதலியவற்றின் சொல்லும் போது நமக்கு என்ன சேர்க்க வேண்டியது இருக்கு? தங்கம், வைரம், இப்படிப்பட்ட விலையேற பெற்ற உலோகங்கள் இவைகள் எல்லாருக்கும் ஆசாரியன் கரைப்பட்ட சந்ததிக்குள்ள இருக்கு. அவள் அவ்வளவு பேர் பெற்றவர்களா இருந்தாலும் ஆண்டவர் ஒரு கூட்டத்தை எதிர்பார்க்கிறார். ஏனென்றால்
சத்துருடைய தலை நசுக்கப்பட வேண்டும். அது ஆகவேதான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் கடைசி வசனத்தை பார்க்கும்போது 38ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. என்று சொல்லுகிறேன், ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். அதைத்தான் இங்க இடத்துல பார்க்கிறோம். அப்ப ஆதாமுடைய குமாரனா காயின் காண்பிக்கப்படல. யார்தான் காண்பிக்கப்பட்டா? ஒரு மனுஷன் இறந்துட்டான், ஆபேல் இறந்தாச்சு. அதுக்கு பதில ஆண்டவர் காயினை தெரிந்து கொண்டார் அப்படி சொல்லி இல்ல. இன்னைக்கும் இப்படியாய் 2 விதமான கிறிஸ்துவம் இருக்கிறது. ஒன்று போலியான மார்க்கம், இன்னொன்று உண்மையான மார்க்கம். காயினுடைய சந்ததியும் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வரும். காயின் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தலையா? காணிக்கை செலுத்தியாச்சு. அவனுடைய பொருளாதாரத்தை பார்த்தா பெருமையாய் பேசக்கூடிய விதத்துல புகழ்ச்சியும் கீர்த்தியுமான காரியங்கள் உலக பிரகாரமாய் காணப்பட்டது. அப்படித்தானே பார்க்கிறோம். இசைக்கும் தொழில்துறைக்கும் மந்தைக்கும் பெயர் பெற்ற ஒரு வம்சாவளியாய் காயின் சந்ததி காணப்பட்டிருந்தாலும் கூட தேவனுடைய எதிர்பார்ப்பு எல்லாம், தேவனுடைய நோக்கம் எல்லாம் இந்த உலக பிரகாரமான காரியங்களில் செல்வ செழிப்பாய் உள்ளவர்கள் காரியங்களில் அல்ல. எதன் மேலதான் இருக்கு அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவை கொண்டு வந்து சாத்தானுடைய தலையை நசுக்க வேண்டும். கிறிஸ்துவின் சிலுவை மூலமாய் உங்களுக்கு எனக்கும் ஜெயம் கிடைக்கிறது என்கிற சத்தியத்தை ஆண்டவர் கொண்டு வருவதற்காகவே அங்கே லூக்கா 3வது அதிகாரத்திலே காண்பிக்கப்பட்டிருக்கிறதான கிறிஸ்து இயேசுவின் சந்ததி, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டு வருகிற அந்த சந்ததி, தேவனாயிருந்த வார்த்தை மாம்சமாகி வருகிற அந்த சந்ததி எதுலதான் உண்டாகிறது? காயினுக்கு பதிலாக காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக ஆதாம் ஏவாள் பெற்றெடுத்த சேத்தினிடத்திலிருந்து தான் கொண்டு வருகிறார். அதான் ஆரிஜின். அப்ப நம்ம கவனிக்க வேண்டும். இதான் அந்த ஸ்திரீயின் வித்தை கொண்டு வருவதற்காக தேவன் நடப்பிக்கிற காரியம். இதுலதான் தேவனை தொழுது கொள்ளுகிற கூட்டம் எழும்புகிறது. அப்ப நீங்கள் நானும் விளங்கிக் கொள்ளணும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சங்கீதம் 96:9 மற்றும் சங்கீதம் 29:2 ஆகிய வசனங்களை பார்க்கிறோமே. இதெல்லாம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், பரிசுத்தர், பரிசுத்தம் என்று சொன்னாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் லூக்கா 1வது அதிகாரம் 35ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அங்கே விவிதமாய் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்திலிருந்து பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னிடத்திலிருந்து பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. அப்ப பரிசுத்த ஒரு சந்ததி, அதான் இந்த சேத்தின் சந்ததி. இதை நான் அறிய வேண்டும். ஏன்னா இந்த சேத் பெற்றெடுத்த ஏனோஸ் பெற்றெடுக்கிற இப்படி அடுத்தடுத்து வரக்கூடிய இதுலதான் குமாரன் வெளிப்பட்டார் என்று நீங்கள் நானும் பார்க்கிறோம். அப்ப குமாரனை பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு அனுப்புகிற அந்த ஒரே வம்சாவளி பாதை எங்கதான் இருக்கு அப்படின்னு சொன்னா சேத்திடத்துலதான் வெளிப்பட்டது. அப்ப பிசாசு எந்த அளவுக்கு தந்திரமா ஒரு கூட்டத்தை கவிழ்க்க நினைத்தாலும் இன்னொரு கூட்டத்தை எழுப்ப, அவருக்கென்று எழுப்ப தேவன் போதுமானவராகவே இருக்கிறார். இதுல இன்னொன்னு கவனிக்கப்படத்தக்கது என்ன அப்படின்னா, பாருங்க, கரைப்பட்ட காயின் சந்ததியில அவன் காணிக்கை கர்த்தருக்கு செலுத்தக்கூடியவனா இருந்தாலும், அவனும் தேவனை ஒரு விதத்தில் அறிந்து வைத்திருந்தாலும் கூட, ஆனால் பிரியமானவர்களே, இதெல்லாம் இந்த உலகத்தின் மேன்மையில தான் பலத்து போய் நிற்கிறத வேதம் காண்பிக்கிறதை ஒழிய, தேவனை உண்மையாய் தொழுது கொள்ளக்கூடிய கிறிஸ்துவின் சிலுவை பற்றிய உபதேசத்துக்குள் வரக்கூடிய வம்சாவளியை சார்ந்தது அல்ல அப்படிங்கிறத விளங்கி கொள்ள வேண்டும். அல்லது இன்னைக்கும் ஒரு போலியான மார்க்கம் இருக்கு. நாங்கள் ஐஸ்வர்யம் வாங்கிவிட்டோம், கர்த்தருக்கு அதை கொடுத்தோம், இருதயம் செம்மையா கிடையாது. காயினை போல இருதயம் செம்மையா கிடையாது. ஆனா கர்த்தருக்கு நான் அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன், பாருங்கள் நான் செல்வ சீமானா இருக்கிறேன், பித்தளை இரும்பு ஆகியவற்றில் நான் தான் உயர்ந்த ஆள், மந்தை தொழிலில் நான் தான் முதன்மையா இருக்கிறேன், இசை வாசிப்பதில் நான் முதன்மையா இருக்கிறேன். இப்படி பல காரியங்களை, உலக பிரகாரமான காரியங்களை அடுக்கிக் கொண்டே போனாலும் தேவன் காயினையும் அவன் காணிக்கைகளையும்
அங்கீகரிக்கவில்லை. தேவன் காயினை கண்டித்தார், தண்டித்தார், தண்டனை கொடுத்தார், அவனை அலைகிற மனுஷனாய் விட்டு விட்டார். இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவம் இருக்கிறது. அதனாலதான் இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் கடைசி பகுதியிலே தேவன் நமக்கு 2 விதமான கூட்டத்தாரை காண்பிக்கிறார். அது இக்கால 2 விதமான போதனைகளுக்கும் இக்கால 2 விதமான கிறிஸ்தவ கூட்டத்தாருக்கும் சால பொருந்தும். அதனாலதான் அன்றைக்கு ஆசாரியர்கள்லாம் பலி செலுத்தி வந்தாங்க, அது தேவன் அங்கீகரிக்கல. அதனாலதான் தாவீது இதை விளங்கி கொண்டு சொன்னார், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். அதுக்கு முன்னால சொல்லுகிறார், சங்கீதத்தின் புஸ்தகம் 51வது சங்கீதம் 16 மற்றும் 17 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கும் போது, பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பெரியமானதல்ல, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். அந்த இருதயத்திலிருந்து வெளிப்படக்கூடியது. இதே காட்சியை தான் நம்ம எபிரேயர் 11வது அதிகாரத்துல விசுவாச வீரர்களுடைய காரியங்கள் எல்லாத்தையும் நான் பார்க்கும்போது உன்னிப்பா கவனிச்சு பாருங்க. காயின் அல்ல, ஆபேலை சிறந்த மனிதனாய், அந்த ஆபேலுக்கு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சந்ததி தான் அவருக்கு ஏற்ற சந்ததியாய் ஆண்டவர் காண்பித்துக் கொடுக்கிறார். அதனையும் தொடர்ந்து ஏனோக்கு எடுத்துக் கொள்வீர்கள் என்றால், ஏனோக்கு குறித்து வேதத்துல பார்க்கும்போது ஏனோக்குடைய காரியத்துல ஒரு கூட்டம் என்ன செய்கிறது? ஒரு கூட்டம் தேவனை மறந்து வாழ்கிறது, இன்னொரு கூட்டம் தேவனை அறிந்து கொண்டு வாழ்கிறது. ஏனோக்கு தொடர்ந்தும் பார்க்கும்போது, நோவாவின் காலத்தை பார்க்கும் போதும், நோவாவின் காலத்திலும் தேவனை அறிந்து அனுபவிக்கிற ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் தேவனை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு கூட்டத்தையும் பார்க்கும்போது, ஆபிரகாமுடைய நாட்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஈசாக்கு, யாக்கோபு, இப்படி பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோமே ஆனால், ஒரு கூட்டம் தேவனை அறிந்து அனுபவிக்கிறது, இன்னொரு கூட்டம் தேவனை அறியாமல் குருட்டாட்டமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆக பிரியமானவர்களே, காயின் சந்ததியிலே அல்ல, கரைபட்டு பெயர் பெற்ற உலகத்திலே நம்பர் 1 அப்படி சொல்லி தொழிலுக்கும் பலவிதமான காரியங்களுக்கும் பெயர் பெற்ற இந்த காயினின் சந்ததி அல்ல, காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக இன்னொரு சந்ததியை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். யாருக்காக? தம்முடைய ஒரே பேரான குமாரனுக்காக. ஆக இந்த ஆதியாகமம் 4வது அதிகாரமும் நமக்கு எதைத்தான் வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், சிலுவையை பற்றிய உபதேசம். குமாரனுக்காக கர்த்தர் சேத்தை ஏற்படுத்துகிறார். சேத்து மூலமாய் ஏனோஸ், இந்த ஏனோசுடைய வம்ச வழியில தான் குமாரனே ஒரு காலகட்டத்தில் வந்து பிறக்கிற ஒரு அற்புதமான காட்சி அங்கே காண்பிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரத்துக்குள்ளே நாம் வருவோம். 5வது அதிகாரம், அங்கே ஆதாமின் வம்ச வரலாறு என்று சொல்லி நம்ம இங்கே கவனிக்கிறோம். ஆதாமின் வம்ச வரலாறு இதில் நம்ம கொஞ்சம் சுருக்கமாய் தியானிக்க இருக்கிறோம். 3வது வசனத்தை பார்க்கிறோம். சேத் என்கிற ஒரு குமாரன் பிறக்கிறான். சேத் என்கிற ஒரு குமாரன். சேத்துக்கு பிறகு ஏனோஸ் பிறக்கிறத நாம் பார்க்கிறோம். சேத்து 105 வயதான போது ஏனோஸ் என்ன செஞ்சானா? பெற்றான் என்று நாம் அங்கே கவனிக்கிறோம். சேத்து தன்னுடைய 105வது வயதுல தான் என்ன செய்யறான்? ஏனோஸை பெற்றெடுத்தான். ஏன் இந்த சேத்து பிறந்ததுக்கு உடனே அவன் பெற்றெடுத்திருக்கலாமே, ஏன் 105 வருஷம் ஆச்சு அப்படின்னு கூட நமக்கு ஒரு யோசனை வரலாம். நீங்க அறிந்து கொள்ளணும், தேவன் தம்முடைய சந்ததியை எவ்விதமாக எழும்ப பண்ணுகிறார். ஏனோஸ் அப்படிங்கிற அந்த மனுஷனுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம அதிலே சொன்ன சேத்துங்கிற அர்த்தம் ஒன்றுக்கு பதிலாக அப்படிங்கிற அர்த்தம். இன்னொன்னு நீங்க கவனிக்கணும், இந்த ஏனோஸ் அப்படிங்கிற இந்த பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மேன், மனுஷன் அர்த்தம். அதுல விசேஷம் என்ன தெரியுமா? பலவீனம் உள்ள ஒரு மனுஷன். பலவீனன், வீக் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஃப்ரெயில் அப்படின்னு சொல்லலாம். பலவீனப்பட்ட ஒரு மனுஷன், தன்னால எதுவுமே என்ன செய்ய முடியாது, நான் ஒன்றும் செய்ய அறியேன். சாதாரண ஒரு ஆர்டினரி ஹியூமன் பீயிங், மார்டல் அப்படின்னு கூட சொல்ல முடியும். ஒரு அழிந்து போகிற ஒரு சாதாரண மனுஷன். அதுதான் ஏனோஸுடைய பெயருக்கு அர்த்தம். அப்ப ஏனோஸுடைய காலத்துலதான் தேவனை, கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடிய அனுபவத்தை தேவன் காண்பிக்கிறார். இது எதை காண்பிக்க தெரியுமா? இதுதான் புது உடன்படிக்கையினுடைய உபதேச சத்தியங்களை பார்க்கும்போது புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் காண்பிக்கப்படுகிற, புது உடன்படிக்கையின் ஊழியம் காண்பிக்கப்படுகிற, மகத்தான ஊழியம் காண்பிக்கப்படுகிற 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தை உன்னிப்பா கவனிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து காண்பிக்கப்படுகிறார். புது உடன்படிக்கையின் ஊழியம் காண்பிக்கப்படுகிறது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள் காண்பிக்கப்படுகிறார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பழைய ஏற்பாட்டு கால மோசே ஊழியத்தை காட்டிலும் புது உடன்படிக்கையின் ஊழியம் எவ்வளவு மகிமை உள்ளது.
ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியமே அவ்வளவு மகிமை உள்ளதா இருந்தால் நீதியை செலுத்துகிற ஊழியம் எவ்வளவு மகிமை உள்ளதா இருக்கும் என்றெல்லாம் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் தொடர்ந்து நம்ம தியானிச்சு கொண்டே வருகிறோம். கிறிஸ்து மூலமா அந்த பழைய உடன்படிக்கையில் உள்ள முக்காடு எடுக்கப்படுகிறது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய உடன்படிக்கை வேறு, புது உடன்படிக்கை வேறுன்னு சொல்லி புது உடன்படிக்கை மத்தியஸ்தர், புது உடன்படிக்கையின் ஊழியம், புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர், இந்த 3 காரியங்களையுமே நீங்க அந்த ஒரே அதிகாரத்துல பார்க்கலாம். 2க்குள்ள வித்தியாசம். கற்பலகைகள்ல மையினால் எழுதப்பட்டதல்ல, கற்பலகைகள் எழுதப்பட்டதல்ல, இறுதியமான சதையான பலகைகளை எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல பார்க்கிறோம். ஆனா அந்த இடத்துலதான் அவங்க சொல்றாங்க, நாங்க எவ்வளவு பலவீனம் உள்ளவங்கிற ஏனோசை வெளிப்படுத்துகிறார்கள். எப்படி அப்படின்னா, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறது. என்னைக்கு நான் பலவீனன், நான் ஒன்றும் அல்ல, நான் அல்ல அப்படிங்கிற இடத்துக்கு நாம் வர்றோமோ அங்கேதான் புது உடன்படிக்கையின் சபை ஆரம்பமாகிறது. இது என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கணும். நான் அல்ல, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு அது ஒன்னே யோசிக்கிறதுக்கே நாங்க தகுதியான இல்லைன்னா எங்களால ஒண்ணு கூட ஆகாது. we are weak அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ற இடத்துலதான் புது உடன்படிக்கையினுடைய ஊழியத்தின் சிறப்பு தெளிவாக மகிமையாக காண்பிக்கப்படுகிறது. ஆக என்னைக்கு இந்த ஏனோஸை கொண்டு வர்றாரோ அதுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, இந்த ஏனோஸ் வெளிப்படும் போது அப்ப நம்முடைய ஏனோஸ் வெளிப்படணும். நம்ம என்னைக்குமே எனக்கு தெரியும், நான் சகலமும் கற்று தேர்ந்தவன் அப்படிங்கிற இடத்துக்கு இருக்கக்கூடாது. அதனாலதான் காயினுடைய சந்ததியில பார்க்கிறோம், பித்தளை எறும்புக்கு ஆசாரியன் அங்கதான் இருக்கிறான், நாகசுரக்காரர் கிணறக்காரருக்கு தலைவன் எங்கதான் இருக்கான், அங்கதான் இருக்கிறான். பேர் பெற்றவர்கள் மந்தை, ஆடு மந்தை எல்லாவற்றுக்கும் தகப்பனே எங்கதான் இருக்கிறான், அங்கதான் இருக்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? நாங்க தான் எல்லாத்திலும் சிறந்தவங்க, எங்களை விட்டு ஆள் கிடையாது, நாங்க தான் இந்த பூமியில உயர்ந்தவங்க அப்படிங்கிறது இருக்கு பார்த்தீங்களா? அங்கே புது உடன்படிக்கையின் சபை ஸ்தாபிக்கப்படவில்லை, ஸ்தாபிக்கப்படாது. பவுலே ஒரு இடத்துல சொல்லும் போது 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே கூட இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது என்று சொல்லி நான் அல்ல அப்படிங்கிற இடத்துக்கு அவன் வந்து விட்டார். நான் அல்ல. இங்கதான் புது உடன்படிக்கையினுடைய சபை ஆரம்பிக்கிறது. ஆக பிரியமானவர்களே, ஏனோஸ் உள்ள வந்தாதான் அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்ப இந்த ஏனோஸ் வெளிப்படுற வரைக்கும் கர்த்தருடைய நாமத்தை யாரும் என்ன செய்ய முடியாது, தொழுது கொள்ள முடியாது, தொழுது கொள்ளவில்லை, அவ்வளவுதான். அப்ப இந்த வேதபாட சத்தியத்திலே நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? காயினுடைய சந்ததி, கரைப்பட்ட காயின் சந்ததி உலகத்துல பெயர் பெற்றதா, அது நாங்க தான் என்னது, இசைக்கெல்லாம் நாங்க தான் தகப்பன், பித்தளை இரும்பு அதை தொடர்ந்துள்ள முதலியவற்றை எல்லாவற்றுக்கும் தொழிலாளர், எல்லாவற்றுக்கும் நாங்க தான் ஆசாரியன், நம் அந்த எல்லாவற்றுக்கும் நாங்க தான் பெரிய ஆட்கள் அப்படின்னு காண்பிக்கிற வரைக்கும் அந்த சந்ததியிலே புது உடன்படிக்கையின் சத்தியம் வெளிப்படாது. அதெல்லாம் உலகத்திலே பெயர் பெற்ற, இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு. ஊழியங்கள் எடுத்துக்கிட்டா நாங்க தான் பெரிய இது, மெகா சர்ச், நாங்க தான் இந்த உலகத்துல இந்த பூமியில நாங்கள் தான் பெரிய ஆட்கள் அப்படின்னு காண்பிக்கிற இடத்திலே உண்மையாகவே கர்த்தரை தொழுது கொள்ளுகிற அனுபவத்தை தேவன் கொண்டு வருகிறது இல்லை. எந்த இடத்துல ஏனோஸ் அப்படின்னு சொல்லி, நான் பலவீனமான ஒரு மனுஷன், நான் சாதாரண ஒரு மனுஷன், நான் ஒன்று இல்லை. அதாவது ஏனோஸ் அப்படிங்கிறதுக்கு மனுஷன் மட்டும் இல்லை, அது உண்மையான அர்த்தம் என்னன்னு உள்ள பார்த்தா ஃப்ரெயில், அதாவது நோஞ்சாம இருப்பாங்க தெரியுமா, ஒண்ணுமே செய்ய ஆகாதவங்க, வீக்கா இருப்பாங்கல்ல, பலவீனமா, நான் ஒன்னும் இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு இருப்பாங்க தெரியுமா, ஒரு பொருளை கூட எடுத்து முடிக்க முடியாதுன்னு. அப்ப இங்கதான் அந்த குமாரனை குறித்து வெளிப்பாடு, புது உடன்படிக்கை சத்தியங்கள் வெளிப்படுத்தப்படுது. அதனாலதான் அப்போஸ்தலன் பவுலுக்கு ஆவியானவர் சொன்னார், அதை சொல்லிட்டு தான் அடுத்து புது உடன்படிக்கையினுடைய வெளிப்பாடுலாம் மகிமையாய் காண்பிக்கப்படுகிறது. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல பார்க்கிற 5ஆம் வசனத்திலிருந்து மீண்டும் சொல்லுகிறேன், எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் இல்லை, எங்களுடைய தகுதியானவர்கள் இருக்கு. என்னைக்கு இந்த ஏனோஸ் அப்படிங்கிற அந்த இடத்துக்குள்ள வர்றாங்களோ அப்பந்தான் கர்த்தரை தொழுதுக்குள்ள. அப்ப இந்த ஏனோஸ்ல தான், இந்த வம்சாவளியில தான் குமாரன் வெளிப்பட்டார். ஆகவேதான் ரோமர்ல எழுதுறார், ரோமர்ல இந்த ஏனோஸ் காண்பிக்கப்படுறார் பாருங்க. ரோமர் 5வது அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கிறோம், நாம் பலனற்று இருக்கும் போதே
நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். அப்ப நம்ம ஏனோஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போதுதான் அக்கிரமக்காரனாகிய எனக்காக, எங்களுக்காக அவர் மரித்தாருங்கிற அந்த வெளிப்பாடு வரும். மீண்டும் சொல்றேன், ரோமர் 5வது அதிகாரம் 6ஆம் வசனம் தான் சொல்றேன். அதுல தெளிவா இருக்கு, நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே, அதுதான் பலனற்றவன் அப்படிங்கிறதுக்கு பேரு தான் ஏனோஸ். அப்ப அங்கதான் நான் உத்தமமா கர்த்தரை பின்பற்ற முடியும். புது உடன்படிக்கையின் சபை அது எது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சபை. அவருடைய மரணத்தை பற்றுகிற விசுவாசத்தினாலே தங்களுடைய ஒட்டுமொத்த பழைய மனுஷனும் மரித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினாலே இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் ஜீவித்திருக்கிறார் என்கிற அமைப்பை, அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றிருப்பதுதான் புது உடன்படிக்கையின் சபை. கிறிஸ்துவின் மரணம் மற்றும் அடக்கத்திலே நம்முடைய பழைய மனுஷன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்கிற அப்படிப்பட்ட சாரத்தை பெற்றிருப்பதுதான் புது உடன்படிக்கையின் சபை. அந்த சபையை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதனாலதான் இங்க நம்முடைய சபையில இதுதான் என்னன்னா, கை தேர்ந்தவர்கள் இங்க வர முடியாது. பெரிய ஐஸ்வர்யவான்கள், நாங்கள் ஐஸ்வர்யத்துல சிறந்தவர்கள் அப்படிங்கிறவங்க இல்ல. யாருதான் ஆண்டவர் யார் மத்தியில தான் தம்மை வெளிப்படுத்துகிறார்? நாம் பலனற்றவர்களா இருக்கும் போது. மீண்டும் சொல்றேன், நிறைய நேரங்கள்ல நிறைய பேர் ரோமர் 5:5 தான் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி அதுதான் பார்த்துட்டு இருப்பாங்க. மேலும் பரிசுத்தாவினாலே தேவனுடைய அன்பு, தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கபடியால் அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தாது. அதுக்கடுத்து வாசிங்க, அன்றியும் நாம் பலனற்றவர்களா இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். அப்போ இந்த சேத்துக்கும் ஏனோசுக்குள்ள காரியத்தை பார்த்தா, சேத்து 105 வயது இருக்கும் போதுதான் ஏனோஸை பெற்றெடுக்கிறார். மீண்டும் சொல்றேன், இந்த ஏனோஸ் வரும்போதுதான் அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார். பக்தினா என்ன, தேவனை தொழுது கொள்ளுதல்னா என்ன, தேவனை பற்றி கொள்ளுதல்னா என்ன அப்படிங்கிறது இந்த மனுஷன் வெளிப்பட்டாதான் காரியம் நடக்கும். இல்ல நான் பலன் உள்ளவன், நான் என்னால முடியும், நான் எதையும் சாதிப்பேன், எனக்கு அப்படி செய்து இப்படி செய்துன்னு சொல்லி ஒரு விதமான நியாயப்பிரமாண கோட்பாட்டுகள் நம்ம இருக்கிற வரையும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை உண்மையாய் தொழுது கொள்கிற அனுபவம் இருக்கவே இருக்காது. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படவே முடியாது. புது உடன்படிக்கையினுடைய சாரமே இங்கதான் இருக்கு, ஏனோஸ் இடத்துலதான் வெளிப்படுத்தப்படுது. ஆண்டவரே நான் பலவீனம் உள்ளவன், நான் ஒன்று அல்ல. கிறிஸ்துவே பாருங்க எப்படிதான் சிலுவையில் அறையப்பட்டார் தெரியுமா? இல்ல என் பலன் எவ்வளவுன்னு சொல்லி காமிச்சாரா? சில இடத்துல கல்லெறியும் போது ஒரு மறைஞ்சு போறார், அது அவரு பலன். அது அவன் கல்லெறிய வேகத்தை காட்டில் ஒரு மறைந்து போகிற வேகம் ஜாஸ்தி. அப்ப அவர் தம் பலத்தை தான் காமிக்கிறார். உண்மைதானே? அவங்க பலத்தை காமிக்க வர்றாங்க. இவர் கல்லெறிய படுறதுக்கு முன்னால வரைக்கும் அவங்க திட்டத்தை பாழாக்கிட்டார், இவர் மறைஞ்சு போயிருந்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோவான் புஸ்தகத்துல பார்க்கிறோம். சில சூழ்நிலையில என்னதான் செய்யறான்னு பாப்போம்னு நினைக்கிறாங்க, அந்த இடத்துல அற்புதங்களை செய்வார், பலத்தை காமிப்பார். ஆனா சிலுவைக்கு போகும்போது பலவீனத்தினாலதான் அவர் சிலுவையில் அடிக்கப்படுவார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 4 வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4வது வசனம். ஏனெனில் பாத்தீங்களா, அவர் பலத்தினால சிலுவையில் அறையப்படல, அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தோம். அப்ப இயேசு எதனாலதான் அவர் சிலுவையில் அறையப்பட்டாராம்? பலவீனத்தால் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயோ என்னை யாரும் காப்பாத்தே வரல, நான் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற அந்த பலவீனம் கிடையாது. அவர் தம்மை பிதாவுக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார். அப்போ இது என் இரத்தத்தினால் ஆகிய புது உடன்படிக்கையா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்றாரு. அவர் குமாரனுடைய இரத்தம் சிந்தப்படுறதுக்கு முன்னால அவர் தன்னை எப்படிதான் மாற்ற வேண்டியது இருக்கு? ஏனோஸா மாற்ற வேண்டியது இருக்கு. பலவீனன் அப்படிங்கிறதா ஏனோஸ். ஆதாம் ஏவாள் பெற்றெடுக்கிற பிள்ளை சேத்து கிட்டத்தட்ட அவனுடைய 105வது வயதுல ஏனோஸை பெற்றெடுக்கிறான். ஏனோஸ் பிறந்த போதுதான் மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை பூமியின் மேல் தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்ப இந்த புது உடன்படிக்கை அவ்வளவு வெட்ட வெளிச்சமா காமிச்சு கொடுக்காரு பாருங்க. அப்ப இந்த பலவீனமா இருக்கும் போது, நாம் பலவீனர்களாய் அழகாப்படும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். அப்ப இந்த ஏனோஸ் வெளிப்படும் போதுதான் உண்மையான தொழுகை வருகிறது, உண்மையான ஆராதனை வருகிறது. யோசிக்கணும், இதுதான் இந்த சத்தியங்களை கொண்டு வருகிறார். இப்பவும் வாசிக்கிறோம், அவர் பலவீனத்தால்
சிலுவையில் அறையப்பட்டிருந்தோம். அவர் பலனை காமிச்சாருன்னா அவரை சிலுவையில் அடிக்க முடியாது. யாரை தேடுகளும் கேட்ட கேள்விக்கே பின்னிட்டு விழுறாங்க. நமக்கு தெரியும், யோவான் 18வது அதிகாரத்துல பாக்குறோம், 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்துல, அதுல 6ஆம் வசனத்துல பாக்குறோம், யாரு தேடுகள் இது நான் தான் அப்படின்னு சொன்னோன்னு அவ்வளவுதான். கேட்ட உடனே பின்னிட்டு திரும்பி விழுந்தாங்க, தரையில விழுந்துட்டாங்க. பலத்தை காமிச்சாருன்னா அவ்வளவுதான், சாம்பல் கூட மிஞ்சாது. அவ்வளவு சுக்கு நூறா சாம்பல் கூட எடுக்க முடியாது. அப்படி ஆயிருப்பாங்க, பொசுங்கிருப்பாங்க. கையளிக்கிறார். இதுதான் புது உடன்படிக்கை, என் ரத்தத்தினாலாகிய புது உடன்படிக்கை. அவர் பாத்திரத்தை எடுத்து அப்படி பாஸ் பண்ணான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, தம் பலவீனத்தை தான் காமிச்சு கொடுக்காது. நான் பலவீனத்தால், அதான் அழகா எழுதுறாரு 2 கொரிந்தியர் 13:4 வாசிக்க கேட்டோம். ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தோம். எதுலதான் அந்த சிலுவை பற்றிய செய்தி வரும் அப்படின்னா, நான் அல்ல, அவருடைய சித்தமே நடக்கணும், அவர் தான் அப்படின்னு சொல்லி இடத்துல. அதனாலதான் ஏனோசுடைய பெயருக்கு அர்த்தம் மேன், பலவீனமான மனுஷன். இவன் வந்தாதான் அங்க உண்மையான தொழுகை வரும், உண்மையான பக்தி, உண்மையான சபை. நான் அப்படிங்கிறது இருக்கிற வரைக்கும் புது உடன்படிக்கையின் சபை இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. அதனாலதான் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கோம். காயினுடைய சந்ததியில பேர் பெற்றவங்க இருக்காங்க. மீண்டும் அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கேன். மந்தைக்கே தகப்பன் யாருதான்? காயின் சந்ததி தான், கரைப்பட்ட காயின் சந்ததி. அதுல புது உடன்படிக்கை வெளிப்படுத்தப்படல. இன்னைக்கு அதுதான். இன்னைக்கும் பேர் பெற்ற மெகா சர்ச்சஸ் இருக்கு, பேர் பெற்றவங்க இருக்காங்க. பணத்துல, பெயர்ல, புகழ்ல, இடத்துல, நகையில பெயர் பெற்ற பெயர் கிறிஸ்தவங்கள் இருக்காங்க. அந்த காயின் சந்ததிக்குள்ள கிறிஸ்து வெளிப்படல. காயினுக்கு பதிலாக, மன்னிக்கவும், காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக சேத்து பிறப்பிக்க மாட்டான். பாத்தீங்கன்னா, இந்த சேத்தை தான் லூக்கா 3வது அதிகாரம் கடைசி வசனம் 38ஆம் வசனத்துல கொண்டு வந்துட்டாரு. ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். அப்ப தேவனுடைய நோக்கம் என்ன? குமாரன், புது உடன்படிக்கை மத்தியஸ்தராகிய கிறிஸ்து, சிலுவை பெற்ற உபதேசத்திற்கு சொந்தக்காரராகிய கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷகுமாரனை வெளிப்படுவதற்கு தேவன் ஏற்படுத்தின வம்சாவளி எது? காயின் அல்ல. காயினுடைய சந்ததியிலும் ஒரு ஏனோஸ் இருக்கிறான். இது எதை காண்பிக்க அப்படின்னா, ஜாக்கிரதை, இதான் பெரிய வஞ்சகம். சாதன் அங்கேயும் ஒரு ஏனோஸ் எழுப்புவான். நீங்க பாருங்க, தாராளமா பாருங்க, அங்கேயும் ஒரு ஏனோஸ் எழும்புறான். நீங்க அத வாசிக்கலாம். 17ஆம் வசனத்துல ஏனோக்கு எழும்புகிறத நம்ம அங்கே பார்க்கிறோம். ஏனோக்கு எழும்புகிறத பார்க்கிறோம். மெத்துசலா எழும்புகிறத பார்க்கிறோம். ஆமா, ஏனோக்கு, மெத்துசலா, லாமேக், இவங்க எல்லாம் எழும்புறாங்க. இந்த சந்ததி யாருன்னு நினைக்கீங்க? என்ன அதே மாதிரி இருக்குதே. இங்கேயும் பெற்றெடுத்ததுல பார்த்தா லாமேக்கு, மெத்துசலா, ஏனோக்கு, இவங்க எல்லாம் அப்படியே வர்றாங்களே, இது என்ன அதே மாதிரியே கிட்டத்தட்ட வருது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். நீங்க நல்லா கவனிக்கணும், இதுதான் சாதாரண பெரிய தந்திரம். அவங்கள போலவே இவனு என்ன செய்யறான்? ஒரு கூட்டத்தை எழுப்பிக்கிட்டு தான் இருந்தான். ஆனா தேவன் பாருங்க, இன்னொரு கூட்டத்தை தேவன் எவ்விதமாய் வெளிப்படுத்துகிறார். பக்தி உள்ள சந்ததி, தேவனை அறிகிற ஒரு சந்ததி. அதனால கரைப்பட்ட சந்ததியிலையும் ஒரு விதமான போலியான மார்க்கம் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் நான் அடையாளம் கண்டுகொள்ளணும். அதனாலதான் அங்க நான் பார்க்கிறோம், இங்கே லாமைக்கெல்லாம் கரைப்பட்ட மனுஷன், லாமைக்கு எல்லாருமே இங்க கரைப்பட்ட மனுஷன். அங்க பிறந்த காரியங்கள்லாம் பாத்தீங்கன்னா பக்தியுள்ள சந்ததியை தேவன் எழும்ப பண்ணுகிறார். அப்போ காயினுடைய சந்ததியிலையும் லாமேக்கு, ஏனோக்கு, மெத்துசலா இவங்க எல்லாம் வர்றாங்க. அதே போல அங்கே சேத்திடத்திலிருந்தும் இப்படிப்பட்ட சந்ததி பிறப்பிக்கப்படுறாங்க. அப்ப நம்ம என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா, இப்ப எதுக்காக ஆண்டவர் காண்பிக்கிறாருன்னா, பொதுவா சொல்லுவாங்க, ஒரு நல்ல நோட்டுக்கு கள்ள நோட்டுக்கும் வித்தியாசம் எப்படி இருக்கும்னு நினைக்கீங்க? ஒரு 100 ரூபா நோட்டு எடுத்துக்கங்களேன். இப்போ 100 ரூபா நோட்டு சொல்றேன், வயலட் கலர்ல இருக்கு 100 ரூபா நோட்டு. கள்ள நோட்டு எப்படி இருக்கும்? எல்லோ கலர் இருக்குமா? அதே வயலட் தான். காந்தி படத்துக்கு பதில் நேரு படம் தான் மாத்திடுவாங்களா? இல்ல, அதே காந்தி படம் தான், அதே தான் இருக்கும். அதான் மெத்துசலா, அதே மாதிரி மெத்துசலா, இங்கேயும் ஒரு லாமைக்கு, இங்கேயும் ஒரு ஏனோக்கு, எல்லாம் பார்க்கிறோம். ஆனா இது டூப்ளிகேட். அதனாலதான் இந்த காரியத்தை, இந்த கூட்டணி எல்லாம் பாருங்க, இவங்க பயங்கரமா கூடாரங்களை வாசம் பண்றவங்க, மந்த மேய்க்கிறதுக்கெல்லாம் தகப்பன் அங்கதான் இருக்காங்க. இரும்பு, பித்தளை, இது எல்லாத்துக்கும் ஆசிரியர் அங்கதான் இருக்கான். கிண்ணறக்கார, நாகஸ்வரக, இசைக்கே ஹெட்டு இந்த காயின் சந்ததி தான். இன்னைக்கு நமக்கு தெரியாது இல்ல, இந்த உலகம் இசையை இன்னைக்கும் போட்டிக்கிட்டு இருக்கு.
தொழில இன்னைக்கும் போற்றிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரமே போற்றிட்டு இருக்கும்போது உலகம் என்ன ஏமாத்துறோம்? உலகம் போற்றுது, கிறிஸ்தவ கூட்டமே என்னது? அதனாலதான் நான் மீண்டும் அழுத்தம் கொடுக்கிறேன், இங்கே வியாபாரிகளுக்காக கூட்டம் நடத்தப்படாது. இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே வியாபாரிகளுக்காக, தொழில் செய்கிறவர்களுக்காக கூட்டம் நடத்தப்படாது. விசுவாசிக்கிறவர்களுக்காக கூட்டம் நடத்தப்படும். விசுவாசத்துக்குள்ள வந்து தேவனை உறுதியை பற்றி கொள்வதற்காக கூட்டம் நடத்தப்படும். அதனால அங்க வியாபாரிகளுக்குன்னா நான் காயினுக்கு கூட்டம் நடத்த முடியாது. காயினுடைய தொழிலை தேவன் ஆசீர்வதிப்பார். காயினை எவ்வளவு மேன்மையா வைக்கப்பட்டிருக்கான் பாருங்க. ஆனா இந்த சந்ததிக்குள்ள குமாரனை நீங்க பார்க்க முடியாது. குமாரன் வெளிப்படவில்லை. அப்ப சிலுவை பற்றிய உபதேசம் புது உடன்படிக்கை மத்தியஸ்தர் வெளிப்பட்டது இங்க மாத்திரம்தான். அப்போ எந்த இடத்துல நம்ம பூஜ்யங்கிற இடத்துக்கு வர்றோமோ, அப்போ எங்கதான் நம்மளுடைய சுயம் பூஜ்யங்கிறது வருது? ஏனோஸ்ங்கிற இடத்துக்கு வர்றோம். எப்போ ஏனோஸ்ங்கிற வர்றோம்? நாம் பலனுள்ளவங்களா இருக்கும்போது குறித்த காலத்துல கிறிஸ்து அக்கிரமக்காக மரித்தாருங்கிற அந்த சத்தியம் உள்ள வெளியே வரவே வராது. பலனுள்ளவங்கள நிறைய பேர் இருக்காங்க. நான் சாதிப்பேன் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் இந்த சிலுவை பற்றிய உபதேசங்களை யாருமே வர முடியாது. யாருதான் வர முடியும் தெரியுமா? ஆண்டவர், நான் பாவி, என்னை நானே நான் ரட்சித்துக்கொள்ள திராணியற்றவன், என்னை நானே ரட்சித்துக்கொள்ள நான் திராணியற்றவன். அவங்க சொல்ற, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இங்க இருந்து இறங்கி வாரும் சொல்றாங்க. இவன் மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்துக்கொள்ள திராணி இல்லாதவன் சொன்னாங்க. ஆமா, அப்படிப்பட்டவங்க தான் அந்த சிலுவை பற்றிய உபதேசத்துல நிலை நிற்க முடியும். ஏனோசுங்கிற இடத்துலதான் உண்மையான தொழுது கொள்ளுதலை நீங்கள் நான் வேதத்துல பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம தியானிக்க வேண்டிய சத்தியங்கள் என்னென்ன, இந்த ஏற்கனவே நான் சுருக்கமாக நான் பகிர்ந்து கொண்டாலும், ஆரம்பத்தில் நான் பகிர்ந்து கொண்டாலும், மீண்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ஆதியாகமம் 5வது அதிகாரம் துவக்கத்துல பாத்தீங்கன்னா, இந்த ஆதாமுடைய வம்சாவளி தேவனை சார்ந்து கொண்டதுதான். ஆனா இன்னொரு வெளிச்சத்தை நம்ம இதுல அறியணும். இந்த உலகத்தினால எல்லாம் கரைபட்டு போனது. இது இன்னொரு வெளிப்பாடு என்னன்னா, ஆதாம் ஏவாள் தான் அந்த தேவ சாயல்ல, மகிமையின் சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அதனாலதான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது, தேவன் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார், அவர்களை தம்முடைய ரூபத்தின்படி தம்முடைய சாயலின்படி சிருஷ்டித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே ஆதாம் தன்னுடைய சாயல, தன்னுடைய ரூபத்தை சேத்துக்கு கொடுக்கிறான். அப்படிதான் நம்ம ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல நாம் தெளிவாக பார்க்க முடியும். தன்னுடைய சொந்த சாயல, தன்னுடைய சொந்த ரூபத்தை அவனுக்கு கொடுக்கிறான். இது எதை காண்பிக்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமும் இன்னைக்கு மனுஷனுடைய சுய ரூபம், சுய சாயலையே நிற்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆகவேதான் கிறிஸ்து வெளிப்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அது கிறிஸ்து வேற எந்த ரூபத்திலும் வந்திருக்கலாம். ஆனா ஏன் மனுஷ சாயல வெளிப்பட்டார் அப்படி சொன்னா, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க, அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அதோடு மட்டும் விடல, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படியும், ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார் என்று சொல்லி எபிரேயர் 2வது அதிகாரம் 14, 15 வாசிக்கிறோம். அது என்ன? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கு சொல்லும் போது, அவன் பிசாசு என்னைக்கு மரணத்துக்கு அதிகாரி ஆனா எந்த இடத்துல அப்படி சொன்னா, ஏதேன் தோட்டத்துல. ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல பார்க்கிறோம். அங்கதான் பாவம் பிரவேசிக்கு, பாவத்தினாலே மரணம் உண்டானதையும் அங்கதான் நாம் பார்க்கிறோம். அதைத்தான் ரோமர் 5வது அதிகாரம் 12, 14, 17 ஆகிய வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது பாவத்தினால மரணம் பிரவேசிக்கிறத பார்க்க முடிகிறது. ஆக இங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரத்திலையும் பார்க்கிறோம், ஒவ்வொரு சந்ததியினுடைய முடிவுல பாருங்க, அவன் மரித்தான், அவன் மரித்தான், அவன் மரித்தான் என்றே சொல்லப்பட்டிருக்கும். அப்ப இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி என்ன, இது சிலுவை பற்றிய உபதேசத்துக்கு எவ்வளவு அடிகோல் இடுகிறத நீங்கள் நானும் தெள்ள தெளிவாக பார்க்க வேண்டும். ஏன்னா ஆதாமின் வம்ச வரலாறுன்னு சொல்லி ஆதியாகமம் 5:1 பார்க்கிறோம். ஆதாமின் வம்ச வரலாறு. இந்த ஆதாம் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமானவன். இத பைபிளே தெளிவா சொல்லுது. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை இப்ப நான் வாசிக்க கேட்கலாம். இப்ப ரோமர் 5:14, ரோமர் 5:14 முழுமையாக வாசிக்க கேட்கலாம். ரோமர் 5:14. பாவம் செய்யாதவர்களையும் என்ன செஞ்சுட்டு ஆண்டு கொண்டது. எல்லாரும் என்ன செஞ்சுட்டு, இந்த பாவம் என்ன செஞ்சுட்டு ஆண்டு கொண்டது, மரணம் ஆண்டு கொண்டது. அப்போ இங்கேயும் ஆதாமின் சந்ததி தான் காண்பிக்கப்படுகிறது. அப்ப எல்லாரையும் ஆண்டு கொண்டது. அடுத்து வாசிங்க. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு என்ன அடையாளமானவன்? முன் அடையாளமானவன் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றார். அப்ப ஏன் இந்த இடத்துல ஆதாம குறித்து பேசணும்? நம்ம அதுக்கு முன்னாலதான் தியானிச்சோம்.
நாம் பலனற்றவர்களா இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். அப்போ ஆதாமின் சந்ததியும் அங்கு காண்பிக்கிறார். இதெல்லாம் மாறி மாறி பின்னி பிணைந்து புது உடன்படிக்கையின் சபையவே நமக்கு காண்பிக்கிறதாகவே ஒழுங்குபடுத்தப்படுகிறது. தேவன் அதற்காக தான் இவ்வளவு பிரயாசப்படுகிறார். அப்ப இந்த 5வது அதிகாரம் துவக்கத்தில் ஆதாமின் வம்ச வரலாறு பார்க்கிறோமே. அப்ப இந்த ஆதாம் யாருக்கு முன்னடையாளமானவன்? பின்பு வந்தவருக்கு முன்னடையாளம். அப்படின்னா இயேசு கிறிஸ்து அவருக்கு முன்னடையாளம். அடுத்த வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார். அப்போ இங்கே மத்திய சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மத்திய சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்க ஒரு எழுத்தின்படி கவனிச்சா ஆதாமின் வம்சாவளியில எல்லா இடத்திலையுமே மரணம் என்ன செஞ்சிருக்குன்னா இடம் பெற்றது. மரணம் இடம் பெற்றது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளியை ஃபுல்லா பாருங்க, அவன் பெற்றான் 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 சொல்லி வந்துகிட்டே இருக்கும். ஆதியாகமம் 5வது அதிகாரத்துல ஆதாமின் வம்ச வரலாறு காமிக்கும் போது பாத்தீங்கன்னா அவன் மரித்தான் பெற்றது இருக்கு. ஆனா அவன் மரித்தான் சொல்லியே ஒவ்வொன்றும் முடிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா கிறிஸ்துவனுடைய வம்சாவளியில ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு 12 கோத்திர பிதாக்களை பெற்றான். இப்படி பெற்றான் வந்துகிட்டே இருக்கும். அவங்க மரிக்கலையான்னு கேட்டா எழுத்தின்படி அவங்க மரிச்சிட்டாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பரிசுத்த ஆவியானவர் எதுக்காக இவ்விதமா எழுதி வச்சிருக்கிற அப்படின்னு சொன்னா, ஆதாமுடைய வம்சாவளியிலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளியிலே பரிசுத்தமும் ஜீவனும் வெளிப்படுகிறது. அதனாலதான் அவன் மரித்தானுங்கிறது எப்படி இருக்கு, பெற்றானுங்கிறது எப்படி இருக்கு பாருங்க. பெற்றான்ங்கிறது ஜீவன் வந்துகிட்டே இருக்கு. நீங்க ஒவ்வொரு இதுலயும் பாருங்க, பெற்றான் 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 வந்துகிட்டே இருக்கும். அப்படி அர்த்தம் என்ன? ஜீவன் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆதாமுடைய வம்ச வரலாறு காமிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் சொல்லி 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 22வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இது ஏதோ உயிர்த்தெழுதல நமக்கு காண்பிக்கிற சத்தியத்துக்கு அடையாளமா காண்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட உண்மையாவே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல நம்ம அப்படிப்பட்ட சத்தியத்தை அறிகிறோம். நம்முடைய கிறிஸ்துவனுடைய மரணம் மற்றும் அடக்கம் பண்ணப்படுதலிலே நம்முடைய ஆதாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டான், அவரோடு கூட அடக்கமும் பண்ணப்பட்டு விட்டான். அப்போ கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல்ல நான் என்ன செய்யப்படுகிறேன்? உயிர்ப்பிக்கப்படுகிறேன். நீதிமான் என்கிற சிறந்த அந்தஸ்து பெற்றிருக்கிறேன். நான் பாவியாய் இருக்கிற வரைக்கும் நான் உள்ளானவன். என்னை மரணம் பற்றி கொண்டிருந்தது. நான் நீதிமான் என்கிற சிறந்த அந்தஸ்து எப்படி நான் பெறுகிறேன்? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலமா. அதைத்தான் ரோமர் 4வது அதிகாரம் கடைசி வசனமாகிய 25ஆம் வசனத்துல சொல்றார். ரோமர் 4:25 அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்ப குமாரன் எழுப்பப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? நம்மளை நீதிமான்களை மாற்றுவதற்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ பாவி என்ன செய்யப்படுறான்? இந்த இடத்துல பாவி மரணத்துக்கு பாத்திரவனா இருக்கிறான். ஆனா நம்ம நீதிமானாய் மாற்றுகிறார். இந்த சத்தியத்தை தான் ஆண்டு வெளிப்படுத்திட்டே இருக்கிறார். அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். அப்ப அங்க என்னதான் காமிச்சுக்கிட்டே இருக்காரு தெரியுமா? அங்க ஃபுல்லா மரணம் இடம்பெற்றுக்கிட்டே இருக்கு. அதனை தொடர்ந்து இங்கே ஆதாம் பிந்தின ஆதாம், அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமா. அப்ப பிந்தி வந்த அந்த ஆதாமாகிய கிறிஸ்து இயேசு அவருடைய வம்ச வரலாறுலே ஜீவன் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனாலதான் மரணம் இந்த ஜீவன் இந்த ரெண்டையும் நம்ம புது உடன்படிக்கை சத்தியத்துல கட்டாயமா பார்க்கணும். உண்மையா இல்லையா? என்ன இயேசு கிறிஸ்துவின் மரணம் அதை தொடர்ந்து உயிர்த்தெழுதல், மரணம் அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல். அப்ப அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டோமானால் உண்மையாவே இந்த ஆதாம அவருடைய மரணத்தின் சாயலை இணைச்சிடணும். அதனாலதான் ரோமர் 6:6 வாசிக்கிறோம், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அந்த ஆதாம, மரணத்துக்குரிய ஆதாம அவர் சிலுவைக்கு கொண்டு போனார். அப்ப கிறிஸ்து இயேசு மூலமா எனக்கு ஜீவன், அப்படி உயிர்த்தெழுதல் மூலமா என்னுடைய வாழ்க்கையில ஜீவன் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் அந்த ஆதாமின் வம்ச வரலாறு இவ்விதமாய் காண்பிக்கப்படுகிறது. அப்ப அந்த ஆதாமின் வம்ச வரலாறு நாம் பார்க்கும்போது அது மரணத்தை தழுவி கொண்ட சந்ததி. அது எங்க வந்து கொண்டு முடிக்கிறார் பார்த்தீங்களா? இது என் இரத்தத்தினாலாகிய புது உடன்படிக்கையா இருக்குன்னு சொன்னாரு. அந்த இரத்தத்துக்குள்ள கொண்டு வந்துதான் ஒட்டுமொத்த பாவங்களையும் அவர் பரிகரிக்கிறார். ஆகவேதான் 1 யோவான் 2வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் இல்ல,
சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். அப்ப சர்வ லோகம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆதாமுடைய சந்ததி தான் சர்வ லோகத்திலும் பரவி இருக்கு. அப்ப அத்தனையுடைய பாவத்தையும் அவர் சிலுவை கொண்டு போற பரிகரிக்கிறார். பாவத்தையும் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தையும் கிறிஸ்து இயேசு பரிகரிக்கிறார். அப்ப இந்த காட்சியை நான் பார்க்க நானும் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறேன். அதனாலதான் நீங்க எல்லா இடத்திலையும் அந்த மரணம் சம்பவிச்சுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு சந்ததியுடைய கடைசியிலும் பாருங்க, அவன் மரித்தான் வரும். ஏனோக்க பொறுத்த மட்டும் இல்ல, அங்க மரணம் வராது. ஏன் வரல? ஏனோக்கு தன்னுடைய 65வது வயதுல பிள்ளைகளை பெற்றெடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சான் தெரியுமா? தேவனோடு சஞ்சரிக்க ஆரம்பித்தான். எனக்கு 300 வருஷம், எனக்கு 300 வருஷம் தான். அவன் கரெக்டா தன்னுடைய 65வது வயதுல தேவனோடு சஞ்சரிக்க ஆரம்பித்து 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்து வந்தான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 22 மற்றும் 23, 24 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது காணப்படாமல் போனான். இந்த ஏனோக்குக்கு பிறகுதான் ஜலப்பிரளயம் வருகிறது. நான் ஜலப்பிரளயத்தை குறித்த சத்தியங்களை நான் அடுத்த பைபிள் ஷெல்ல நான் உங்களோடு அதிகமா ஆழமா உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த ஜலப்பிரளயம், அதை தொடர்ந்து வரக்கூடிய காரியங்கள் எல்லாம், இந்த பேழையை குறித்த காரியங்களை உங்களோடு அதிக விஸ்தாரமாக நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஆனா இன்றைய நாள்ல நான் கடைசி பகுதியில் என்ன கவனிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த சந்ததியினுடைய கடைசியில பார்க்கும்போது ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதல் இருந்தது. வேதத்துல வெளிப்படையா ராப்சர், ரகசிய வருகை, எடுத்துக்கொள்ள அப்படின்னு இல்லாம இருந்தாலும், ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுதல் ஒண்ணு இருக்கிறது. இதை நம்ம இவ்விதமா கூட யூகிக்க முடியும். அதாவது வருகையில் நடக்க போற காரியங்களை என்னால நான் துல்லியமாவும் சொல்லக்கூடிய இடத்துல நான் இல்லை. அதை நான் உங்களை ஓப்பனா சொல்றேன். இவ்விதமா யூகிக்கலாம். என்ன அப்படின்னா, ஏனோக்குடைய காலத்துக்கு பிற்பாடுதான் அங்கே ஜலப்பிரளயம் வந்தது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நோவாவுடைய நாட்கள்ல நோவாவுக்கு 600 வயதா இருக்கும் போதுதான், அவன் 595 வயது இருக்கும் போதுதான் அவன் சேம்காம் யாப்பேத் என்கிற பிள்ளைகளை பெற்றெடுக்கிறான். அவனுக்கு 600 வயது அப்படின்னு சொல்லும் போதுதான், ஆமா, அதுலதான் அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, ஜலப்பிரளயம் வந்தது அப்படிங்கிற காரியமும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. அதாவது மன்னிக்கவும், நோவா 500 வயதா இருக்கும் போதுதான் சேம்காம் யாப்பேத் என்பவர்களை பெற்றான்னு சொல்லி ஆதியாகமம் 5வது அதிகாரம் 32ஆம் வசனத்துல பார்க்கிறோம். 32ஆம் வசனத்தை பார்க்கிறோம். சேம்காம் யாப்பேத் என்பவர்களை பெற்றான். அவனுக்கு 600 வயதா இருக்கும் போதுதான் ஜலப்பிரளயம் உண்டானுச்சு. 7வது அதிகாரம், ஆதியாகமம் 7வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா எத்தனை வயதா இருந்தான்னா? 600 வயதா இருந்தான். இப்ப நல்ல கவனிங்க. இப்போ ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம், அதுல 24ஆம் வசனத்தை பாருங்க. ஏனோக்கு தேவனுடைய சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இப்ப மெத்துசலா, நல்லா கவனித்துக்கங்க, மெத்துசலா 187 வயதான போது லாமைக்கு பெற்றான். 187 வயதான போது. இப்ப லாமைக்கு பாருங்க 28ஆம் வசனத்தை பாருங்க. லாமைக்கு 182 வயதான போது அங்கே நோவாவை பெற்றெடுக்கிறான். அப்போ மெத்துசலா லாமைக்கு பெற்றெடுக்கும் போது 187. லாமேக்கு நோவாவை பெற்றெடுக்கும் போது மெத்துசலாவுக்கு வயசு எத்தனை தெரியுமா? 369. ரொம்ப சிம்பிளா தானே? ஏன்னா 189 மன்னிக்கு 187 இங்க 182ஓட கூட்டிட வேண்டியதுதான், 369. அதுக்கு பிறகு நோவாவுக்கு 600 வயதுல தான் ஜலப்பிரளயம் வருது. அப்ப நோவாவிட்ட ஒரு 600 வருஷத்தை கூட்டிக்கங்க. அப்ப மெத்துசலாவுக்கு வயசு எத்தனை? 969. ஏற்கனவே 369. ஜலப்பிரளயம் வந்த அதே வருஷத்துல இந்த மெத்துசலாவுக்கு வயசு என்ன? 969. மெத்துசலா உயிரோடு இருந்த நாள் எல்லாம் 27ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். மெத்துசலாவுடைய நாள் எல்லாம் 969 வருஷம் மரித்தான் போட்டிருக்கு. அப்ப 969 வருஷம் கரெக்டா மெத்துசலா மரித்த வருஷத்துலதான், நான் வேதத்தின்படி சொல்றேன், மரித்த வருஷத்துலதான் அங்கே ஜலப்பிரளயமே வந்தது என்பதை நம்ம தெளிவாக பார்க்க முடியும். இது என்ன, இந்த கடைசி இதை மட்டும் சொல்லி இப்படி முடிக்கிறார் அப்படின்னு சொன்னா, எப்பவுமே இது எதுக்காக அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் பக்தி உள்ள தமது பிள்ளைகளை அவர் என்ன செய்கிறார்? எடுத்துக்கொள்வார் அப்படிங்கிறதும் ஒரு பகுதியில குறிப்பிடத்தக்கது. அவர் எல்லாருமே அவர் மரித்து போகிறார்கள். அதற்கு பிற்பாடுதான் இந்த ஜலப்பிரளயம் வருகிறது அப்படின்னு சொல்லும்போது, இந்த உலகத்தின் முடிவுக்கு முன்பாக கர்த்தருடைய சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிறதை மறந்து விட வேண்டாம். சில இதை தான் வித்தியாசமா ஒரு விதமா சொல்லுவாங்க. அதாவது சபை உபத்திரவ காலத்துக்கு முன்னாலே எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லி ஒரு கூட்டத்தார் சொல்றாங்க. சபை உபத்திரவ காலத்தின் ஊடாக தான் சென்று அதுக்கப்புறம் தான் மகிமைக்கு போகும் அப்படிங்கிறது இன்னொரு சாரர் சொல்றாங்க. ஆனா எது எப்படியோ, நான் வசனத்தின் அடிப்படையில் உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். தேவனோடு சஞ்சரிக்கிற சபை
அது எவ்வளவு உபத்திரவ காலத்துக்குள்ள போனாலும் சரி அது எடுத்துக்கொள்ளப்படும். இப்ப உண்மையிலே சொல்லப்போனா இப்ப இது சபைக்கு உபத்திரவ காலம் தானே. உண்மையா இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு உபத்திரவம் இருக்கு பாத்தீங்களா? நம்மளை விடவே மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம உபத்திரவ காலத்துல தானே இருக்கும். உபத்திரவம் பயங்கரமான உபத்திரவத்துக்குள்ள இருக்கும். இன்னைக்கு மீடியாவை பாருங்க, இதே ஒரு பயங்கர உபத்திரவ காலம் தானே. அது அப்பப்போ எங்கெல்லாம் நம்மளை விழுங்கலாம்னு சொல்லி வகை தேடி சுற்றி தெரிஞ்சிட்டு இருக்கான். இதுல எங்க இடத்துல கிடைச்சாலும் மாட்டிடுவான். அந்த அளவுக்கு பயங்கர சுற்றுப்பட்ட புறங்கள் எல்லாவற்றிலும் நம்ம உபத்திரவத்தை அனுபவித்து தான் வருகிறோம். ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், தேவனோடு சஞ்சரிக்கிற சபை எடுத்துக்கொள்ளப்படும். தேவனோடு சஞ்சரிக்கிற சபை எடுத்துக்கொள்ளப்படும். அதுதான் எதுக்காக சொல்றேன்னா, தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அன்னைக்கும் பாருங்க, அன்னைக்கும் மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருக்காங்க, விழிப்பா இருந்தாங்க. விழிப்பா இருக்கிறவங்களுக்கு மத்தியில தான் கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகை வெளிப்படுத்தப்பட்டது. முதல்ல யாருக்கு தான் அந்த பூமியில வெளிப்படுத்தப்பட்டதுன்னா, விழிப்பா இருக்கிறவங்களுக்கு தான். அதே போலதான் இங்க ஏனோக்கு விழிப்பா இருக்கிறான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கிறான். இயேசு கிறிஸ்து சொன்னார், வருகைக்கான அடையாளங்கள் எல்லாவற்றையும் காண்பித்து கொடுத்துட்டு சொன்னார், இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் விழித்திருந்து என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லி சொன்னார். அப்ப இந்த விழித்திருக்குதல் அவசியம். இந்த ஏனோக்கு இடத்துல பார்க்கிறோம், அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறது அவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்கிறான். அப்ப எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். அது என்ன அர்த்தம்? தேவனோடு உள்ள உறவை காத்துக்கொள்ளணும். அப்ப அப்படிப்பட்ட சபை தான் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறத ஆண்டு நமக்கு வெட்ட வெளிச்சமா காண்பிக்கிறார். இதே காரியத்தை தான் புது உடன்படிக்கையிலும் கவனிக்கிறோம். அங்கேயே என்ன பார்க்கிறோம்? வேதத்துல பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20ஆம் வசனத்துல கூட நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இந்த ஏனோக்கும் இப்படிப்பட்ட வெளிப்பாடு பெற்றிருந்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யூதாவின் புஸ்தகம் 14 மற்றும் 15ஆம் வசனங்களை பார்க்கும்போது, அவபக்தியானவர்கள் செய்து வந்த எல்லா அவபக்திக்கு தக்க தண்டனையை அவர்கள் பெரும்படிக்கு அந்த ஏனோக்கு என்கிற தேவ மனுஷன் அவன் என்ன செய்தான், கர்த்தர் ஆயிரமான தம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட அவர் வருகிறான்னு சொல்லி முன்னறிவித்த செய்தியை யூதா 14 மற்றும் 15 ஆகிய 2 வசனங்களிலே பார்க்கிறோம். அப்போ இந்த மனுஷன் எதை அனுபவித்து வந்தான்? அப்ப இந்த ஆதியாகமம் 5வது அதிகாரத்துல அவன் தேவனோடு சஞ்சரித்தான் இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு என்ன சஞ்சரித்தான் ஒண்ணு நமக்கு தெரியல. ஆனா அவனை குறித்து எழுதப்பட்டதை பார்க்கும்போது, யார் வருவான்னு சொல்லி வெளிப்படுத்தினார்? புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் வருவார், ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட அவர் வருவாருங்கிறத முன்னறிவித்தான். அப்படின்னா இந்த 300 வருஷ சஞ்சரிப்பையும் வேதம் எப்படிதான் நமக்கு காண்பித்து கொடுக்கணும், குமாரனை குறித்த வெளிப்பாடு தான் அவனுக்கு கிடைத்து கொண்டே இருந்தது. ஆக இந்த ஆதியாகமம் 5வது அதிகாரத்திலும் முழுக்க எதை பற்றி உபதேசம் தான்? சிலுவை பற்றி உபதேசத்திலே தான் நிக்கிறாங்க. அவ எல்லா சந்திலும் மரணம் வருது. அந்த மரணம் எதை காண்பிக்கு? அழகா படிக்கிறோம். அந்த மரணம் எதை காண்பிக்கு? குமாரனுடைய மரணத்துல அந்த மரணம் அத்தனையும் பரிகரிக்கப்படுது. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் நமக்காக பலியானாரே, அந்த வெளிச்சத்துக்காக தான் இவைகள் எல்லாம் நமக்கு காண்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆதாமும் ஏவாளும் தேவ சாயல் தேவ ரூபத்தின்படி இருந்தாங்களே, அவங்க தங்களுடைய அடுத்தடுத்த சந்ததிக்கு அவர்களுடைய சொந்த சாயல மனுஷனுடைய சொந்த ரூபத்தையும் சாயலையும் கொண்டு வந்துட்டாங்களே. அப்ப இது என்ன? அப்போ இதுவும் சிலுவை பற்றிய உபதேசத்துக்கு அடையாளமா தான். ஏன்னா இந்த சாயலை போட்டு அவர்கள் இருந்த பழைய சாயலுக்குள்ள அந்த தேவ சாயல் தேவ ரூபத்துக்கு கொண்டு வருவதற்காக தான் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்டார். புது உடன்படிக்கையினுடைய சத்தியம் காண்பிக்கப்படுகிறது. புது உடன்படிக்கையின் சபையை தேவன் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. சிலுவை பற்றிய உபதேசத்தை கொண்டு வருவதற்கு தேவன் முனைந்ததற்கு ஒரே காரணம் இதுதான். அதனாலதான் வாசிக்கிறோம் ரோமர் 8வது அதிகாரம், எல்லாருக்கும் தெரியும். ரோமர் 8வது அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அது என்ன நன்மை? அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்றார், தேவன் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். தொடர்ந்து சொல்ற, தேவன் தெரிந்து கொண்ட மனுஷன் மேல குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவன் சொல்லி அங்க எழுதுகிறார். அப்போ இது எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா, குமாரன் மூலமா தான் அந்த தேவ சாயல ரூபத்தை அடைய முடியும். அப்ப ஆதியாகமம் 5வது அதிகாரத்தை காண்பிக்கிறதனுடைய நோக்கம் என்ன?
அப்போ அந்த வீழ்ச்சியை சரிப்படுத்தணும்னா நான் இதோடைய சொல்யூஷன் எங்க தான் பார்க்கணும்னா புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரிடத்துல தான் நான் பார்க்கணும். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல தான் நான் பார்க்கணும். அவர் ஏன் வந்து ரத்தம் சிந்தி பாருங்க, பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருக்கணும். அதனுடைய ஒட்டுமொத்த ரகசியம் எதுக்காகவா? மீண்டும் சொல்லுகிறேன், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அது என்ன குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்க? குமாரனுடைய சாயல் யாருடைய சாயல்? குமாரனுடைய ரூபம் யாருடைய ரூபம்? கொலோசியர் 1:15 வாசிக்கிறோமே, அவர் தேவனுடைய தற்சுரூபமும் இல்லையா? அவர் தேவனுடைய தற்சுரூபமானவர். அது எடுத்தீங்கன்னா வாசிங்க, கொலோசியர் 1:15. கொலோசியர் 1:15, அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும், பாருங்க, அவருடைய தற்சுரூபம் அவர் அப்படியே காமிக்க கூடியது. அதான் குமாரனுடைய சாயல். அப்ப ஆதாம் ஏவாள் அவங்களுடைய அந்த தேவனுடைய சாயலை இழந்து போனாங்க. அதனுடைய சந்ததியை ஆண்டவர் காண்பிக்கிறார். அப்ப இதை எப்படிதான் கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்டா, இதன் அடிப்படையில தான் கொண்டு வர முடியுங்கிறத வெட்ட வெளிச்சமா கொண்டு வர்றாரு. அப்ப இந்த ஆதாமிடத்துல காணப்படுற இதை எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம்னா, இது எங்கதான் க்ளோஸ் பண்றாரு தெரியுமா? குமாரன் தம்முடைய மரணத்தின் மூலமா, சிலுவை பற்றிய உபதேசத்தின் மூலமா தான் இந்த சாயல், மனுஷனுடைய சொந்த சாயல், சொந்த ரூபத்தை க்ளோஸ் பண்றாரு, டெஸ்ட்ராய் பண்றாரு. அதனாலதான் மீண்டும் அழுத்தம் கொடுக்கிறேன், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அப்ப அவர் முதற் பேரானவரா இருக்கணும். அப்ப அவர் முதற் பேரானவரா இருக்கணும்னா அங்க அழகா சொல்லப்படுது. அதே கொலோசியர் 1:18 பார்த்தீங்கன்னா, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்க முடியும். இங்க போட்டாச்சா? அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு, ஃபர்ஸ்ட் பார்ன், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் அந்தமும், ஆதியும் அந்தமுமானவர், அந்தமும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். அப்ப தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு, அவ மரித்தோரிலிருந்து அவர் முதற் பேரானவர். அவ குமாரன் பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் எனக்காக உயிர் தெழுந்தாருங்கிற இந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தை விசுவாசிக்கும் போது, இந்த விசுவாசத்தின் மூலமாக அவர் நமக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கிறார். இந்த விசுவாசத்தின் மூலமாக தேவ சாயலின் தேவ ரூபத்தை நாம் பெறுகிறோம். ஆதியாகமம் 5 எதை காமிச்சு கொடுக்காருன்னா, அவர் காண்பித்து கொடுக்கிற அத்தனையும் குமாரனுடைய சிலுவையிலே மாண்டு போகிறது என்கிற அந்த வெளிச்சத்தை பார்த்து முந்தைய சாயலுக்குள்ளே அவர்கள் திருப்பப்படுகிறதை நமக்கு வேதம் காண்பிக்கிறது. ஆகவேதான் பிரியமானவர்களே, இந்த ஏனோக்கை போல நாமும் தேவனால் எடுத்துக்கொள்ளப்படுகிற இடத்துக்கு நாம் வந்துவிட வேண்டும். எடுத்துக்கொள்ளப்படுவோம். வேதத்தில் அப்படித்தானே வாசிக்கிறோம், பின் உயிரோடு இருக்கும் நாமும் மேகங்கள் மேல் ஆகாயத்திலே அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்படின்னு சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 4:17 வாசிக்கிறோம். எடுத்துக்கொள்ளப்பட்டு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். எதை பற்றுகிற விசுவாசம்? குமாரனை பற்றுகிற விசுவாசம். அதனாலதான் வேதத்துல விசுவாசத்தினாலே ஏனோகு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார், அவன் காணப்படாமற் போனான் என்று சொல்லி எபிரேயர் 11:5 வாசிக்கிறோம். அப்ப இந்த விசுவாசத்தினாலதான், அதுதான் மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்போ அவன் மரணம் மேல வெளிப்படல. நமக்கு தெரியும் 2 பேர் உண்டு, ஏனோக்கு மற்றும் எலியா ஆகிய 2 புருஷரை பைபிள் காமிக்கும் போது 2 பேருமே மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க. அப்ப இந்த இடத்துல ஏனோக்கு ஏன் காமிச்சு கொடுக்கிறார்? அங்கே மரணம் சம்பவிச்சுக்கிட்டே இருக்கு, ஆனா ஒரு மனுஷன் மட்டும் மரிக்காம எடுத்துக்கொள்ளப்படுறான். அதான் இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அவன் மரணத்துக்கு நீங்களாகி, அப்படியே எழுதுறாரு, அவன் மரணத்துக்கு நீங்களாகி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான். அப்ப இந்த ஏனோக்க நம்ம ஒரு பிம்பமா எடுத்தோம்னா, குமாரனை பற்றுகிற விசுவாசம், சிலுவை பற்றிய உபதேசத்தை பற்றுகிற விசுவாசத்திலே நாமும் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்படுவோம். நான் எழுத்தின்படியான மரணத்தை சொல்லல, பாவத்தின் சம்பளமாகிய அந்த 2ஆம் மரணத்தை குறித்து பேசுகிறேன். 1ஆம் மரணம் எல்லாருக்கும் உண்டு, 2ஆம் மரணத்தை குறித்து உங்களோட பேசுகிறேன். அப்ப நாமும் அந்த மரணத்துக்கு நீங்களாகி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்க முடியும். அந்த ஏனோக்கை போல
அப்ப அங்கேயும் அவர் எதை தான் சொல்றாருன்னா, இந்த மனுஷன், ஒரு மனுஷன் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற சொல்றது போல, இந்த ஏனோக்கு இடத்துல தேவன் சிலுவை பெற்ற உபதேசத்தை காண்பிக்கிறார். அதனாலதான் அவர் சொல்லிக் கொடுக்கிறார், அவன் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்படான். எப்படி? விசுவாசத்தினாலே ஏனோக்கு. எங்க? எபிரேயர் 11:5 வர வேண்டியது இருக்கு. அப்ப இதுலதான் நம்முடைய ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வாழ்க்கையும் ஆண்டவர் காண்பிக்கிறார். சிலுவை பற்றிய உபதேசத்தையே மீண்டும் 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 அது சந்ததியை வெளிப்படுத்துகிற இடமா இருந்தாலும் சரி, மீண்டும் 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 கொண்டு வந்துகிட்டே இருக்கிறார். அப்ப ஜலப்பிழைத்த சமயத்துல எல்லாத்தையும் ஆண்டவர் அழிவுக்கு ஒப்பு கொடுத்து நோவாவை மட்டும் பிழைக்க பண்றார். நோவாவின் குடும்பத்தையும் கொண்டு வர்றாருன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? நோவாவுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆறுதல் அல்லது இளைப்பாறுதல் சொல்லி அர்த்தம். ரெஸ்ட் ஆர் கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இவன் நமக்கு ஆறுதல் செய்வான்னு சொல்லி அவனுக்கு பேர் வைக்கப்படுது நோவா. அப்ப இவன்கிட்ட தான் இளைப்பாறுதல் இருக்கு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப நோவாவுடைய முந்தைய இடத்துல இருந்த எல்லாரும் அங்க மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுறாங்க. நோவாவுடைய குடும்பமும் அங்கே தப்புவிக்கப்படுகிறது. அப்ப இந்த நோவா மூலமா அவங்க குடும்பத்துக்கு, மனுஷ ஜாதிகளாகி அந்த குடும்பத்துக்கு, அந்த 7 பேருக்கு, மீதமுள்ள 7 பேருக்கு ரட்சிப்பு உண்டானது. இது எதுக்காக உங்களோட பகிர்ந்து கொள்றேன்னா, இந்த மனுஷன் மூலமா தான் இளைப்பாறுதலை கொண்டு வர்றார். அப்போ நம்ம அதை கவனிக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு முந்தின சந்ததி எல்லாத்தையும் தாண்டி இந்த நோவாவை கொண்டு வர்றார். பார்த்தீங்களா? ஏன் இந்த நோவா மூலமா இளைப்பாறுதல் வருது அப்படிங்கிறத நான் அடுத்த வேதபாட சத்தியத்துல உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். இந்த நோவாவுடைய குடும்பத்தின் மூலமா ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார்? இவன் நம்மை தேற்றுவான்னு சொல்லி இவன் நோவாவுக்கு பேரே ரெஸ்ட், இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதலை வைத்து நம்ம நிறைய சத்தியங்களை தியானிக்க இருக்கிறோம். நிச்சயமா அடுத்த பைபிள் சொல்லியும் நீங்க ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்க வாங்க. நிச்சயமாவே ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம இருக்க இடத்திலே தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனே, நீர் எங்களுக்கு தந்த விலையேறப்பட்ட தருணத்திலே ஆண்டவரே, உண்மையாவே ஆதியாகமம் 4 மற்றும் 5 ஆகிய 2 அதிகாரங்களை நாங்கள் பார்க்கும்போது இந்த உலகத்தில் எவ்வளவு பேர் பெற்றிருந்த காயினுடைய சந்ததி காணப்பட்டிருந்தாலும், கரைப்பட்ட காயினுடைய சந்ததி காணப்பட்டிருந்தாலும், எனத்தையோ கர்த்தருக்கு ஒரு காணிக்கை செலுத்திட்டா அவர் ஏற்றுக்கிடுவார் அப்படின்னு சொல்லி ஏனோதானமா இருந்த ஒரு போலி கிறிஸ்தவத்திற்கு அடையாளமாய் காண்பிக்கப்படுகிற காயினுடைய சந்ததி இந்த உலகத்திலே பெயர் பெற்றதாய் விளங்கினாலும் தான் ஒன்றுமல்லங்கிற ஏனோஸ், நான் பலவீனன் ஆண்டவரே, நான் பெயர் பெற்றவன் அல்ல, இப்படிப்பட்ட மனுஷனிடத்துல உம்முடைய கிருபை தங்குகிறதே, கிருபையும் சத்தியம் உள்ளவர் நீர் அங்க அந்த சந்ததியிலே தங்கினீரே, கிருபையும் சத்தியத்தினாலும் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நீர் அந்த சந்ததியிலே வந்து தங்கினீரே. யாருக்கு கிருபை? பெயர் பெற்றவர்களுக்கு அல்ல, பலவீனமான ஏனோசுக்களாகிய எங்களுக்கு அந்த கிருபையை நீர் தருகிறது. அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கல்விமான்களுக்கு ஞானிகளுக்கு இவைகளை மறைத்து பாலகருக்கு நீர் தெரியப்படுத்துகிறீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்து. இதை தொடர்ந்து நீங்க இளைப்பாறுதல் குறித்து பேசுறீங்க. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் வைத்திருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. நாங்களும் இவ்விதமாய் ஆண்டவரே இந்த ஏனோசை வெளிப்படுத்தி ஏனோசை நீ பிறக்க செய்துமை தொழுது கொள்ள வைத்தீரே. இவ்விதமாய் அப்பொழுதுதான் நம்முடைய நாமம் தொழுது கொள்ளப்படும். அப்பொழுதுதான் நமது நாமம் தொழுது கொள்ளப்பட்டதும் நீர் தொழுது கொள்ளப்பட்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஏதோ காயினுக்கு இடம் கொடுத்து காயினை போல நாங்களும் இந்த காயினுடைய சந்ததி போல நாங்களும் பெயர் பெற்றவர் என்று சொல்லி ஏதோ நாங்க அதுல பேர் தேர்ந்தவங்க இதுல தேர்ந்தவங்க சொல்லி அவைகள் அல்ல ஆண்டவரே. புது உடன்படிக்கையின் சத்தியத்தை நாங்கள் உற்று கவனிக்கிறோம். நீ ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறவர், உள்ளவைகளை அவமானப்படுத்த இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் தெரிந்து கொள்ளுகிற தேவன் என்பதை நாங்கள் வேதத்துல பார்க்கிறோமே ஆண்டவரே. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்க அவரே நமக்கு ஞானமும் நீதியும் மீட்புமானார் என்றெல்லாம் கொண்டீர். 1வது அதிகாரம் கடைசியில பார்க்கிறோமே ஆண்டவரே. அர்ப்பணம் செய்கிறோம்பா. ஏதோ எனதான சொல்லி வாழ்ந்து விடாமல், ஏதோ எனதான சொல்லி சத்தியத்தை கேட்டு விடாமல், இந்த சத்தியத்தின் அடிப்படையில் ஆண்டவரே சிலுவை பற்றிய உபதேசத்தை அதிகார புத்தகத்தில் எங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறீரே. இவங்களை நடந்து உமக்கு சாட்சி உள்ளவர்களை வாழ உதவி செய்யுங்க. அதற்கு யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக.
ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம்.